நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் புவராக இருக்குனாலே அவங்க முடியை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹெல்த்தி ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக முடி இருக்கிறது, that relates to overall nutritional status of the patient. Hydration is one important thing for your hair. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் in the night, every component has an impact on your health. நேராக நான் டேப்லெட்டாக போட்டுடலாம்ல, அது ரொம்ப ஈஸி இல்லை. There are people who do that. பயோட்டின் கம்மிஸ் இருக்கு இப்போ. Everything is required. ஆனால் நீங்க தான் சொன்னீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சீட்ஸ் சாப்பிடுங்கன்னு. எல்லாத்தையும் ஊற வச்சு மார்னிங்கே நான் கொஞ்சம் பால் பனானாலாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிருன்னா ஓகே தானே அது? அந்த ஃபுட்டு இதெல்லாம் தாண்டி இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும், இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும், சீகக்காய் போட்டால் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தேங்காய் எண்ணெய் வச்சா முடி வளரும். என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் விசல் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் டேஃப்னி அவர்கள் இணைந்திருக்காங்க. இவங்களுக்கு 25 வருஷத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட இந்த நீண்ட எக்ஸ்பீரியன்ஸின் வழியாக நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க தீபா? சிறப்பாக இருக்கும் மேம். இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். 60 வயசானா கூட எனக்கு கருப்பாக நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக முடி இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக நீங்கள் என்ன சாப்பிட சொன்னாலும் அவங்க சாப்பிட ரெடியாக இருக்காங்க. என்னெல்லாம் சாப்பிட சொல்லுவீங்க? ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ சே, இப்போ உள்ள டீனேஜ் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது. தட்ஸ் ரிலேட்டட் டு அன்ஹெல்தி ஈட்டிங். அன்ஹெல்தி ஈட்டிங் இருந்தால் ஆப்வியஸ்லி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ஜாஸ்தி ஆகும். என்னெல்லாம் நம்ம சாப்பிடணும்? ஃபஸ்ட்டு திங் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இஸ் த பேஸ். ஏன்னா முடி வளர்கிறதுக்கோ முடியை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா அது நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனாக இருக்கலாம், வெஜிடேரியன் ப்ரோட்டீனாக இருக்கலாம். நான்வெஜ் இஸ் எனி டே பெட்டர் பிகாஸ் அது இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன். எல்லா அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சோர்சஸ் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா. எக் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தேர். ஸோ எக்கில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா ப்ரோட்டீனும் கிடைக்கும், அயனும் கிடைக்கும், பயோட்டினும் கிடைக்கும். ஸோ அயன் அண்ட் பயோட்டின் ஆல்சோ ஆர் காம்பனன்ட்ஸ் which are very important for hair growth. ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக adequate to high சாப்பிடணும் if there is hair fall. And healthy strands and ஃப்ரெஷ்ஷாக முடி இருக்கிறது, that relates to overall nutritional status of the patient. நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் புவராக இருக்குனாலே அவங்க முடியை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே உடையிறாப்பில் இருக்கும், பேல் கலர். யூ கேன் see that. That's one of the important thing நாங்கள் அப்சர்வ் பண்ணுறது. ஏன்னோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ there is some deficiency. ஸோ ப்ரோட்டீன் நல்லா சாப்பிடணும். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் அயர்ன். அயர்ன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நமக்கு ஃபுட்டில் ஹீம் அயர்ன் கிடைக்கும் ஃப்ரம் நான்வெஜ். அதுதான் ஈஸியாக அப்சார்ப் ஆகும். ஹீம் அயர்ன் எதில் கிடைக்கும்னா ரெட் மீட்டில் கிடைக்கும், மட்டன், பீஃப், அதிலெல்லாம் கிடைக்கும், முட்டையில் கிடைக்கும். இதெல்லாம் குட் சோர்சஸ் ஆஃப் அயர்ன். நெக்ஸ்ட் வெஜிடேரியன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா கீரையில் கிடைக்கும். ஓகே. அண்ட் ராஜ்மாவில் கிடைக்கும், அண்ட் நட்ஸில் கிடைக்கும். இதெல்லாம் நான் ஹீம் அயர்ன். அது கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகாது. ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக விட்டமின் சி கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஃப்ரம் லெமன், ஆரஞ்ச், பெர்ரிஸ், இதிலெல்லாம் உங்களுக்கு விட்டமின் சி ஒரு ஜூஸோ அப்படி குடிச்சு, இல்லை நெல்லிக்காய் சாப்பிடலாம். அப்போ உடனே சாப்பிட்டோன்னா அப்சார்ப்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அயர்ன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கம்ஸ் பயோட்டின். பயோட்டின் இஸ் அ பி காம்ப்ளெக்ஸ். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் க்ரோத். ஓகே. அது எதில் கிடைக்கும்னா உங்களுக்கு முட்டையில் கிடைக்கும், நட்ஸில் கிடைக்கும். ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எவ்ரி டே அண்ட் அட்லீஸ்ட் 1 whole egg எவ்ரி டே சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு ஃபியூ மந்த்ஸில் அந்த டிஃபரன்ஸ் we will get to see.
எதுவுமே வந்து இப்படி ஒரு நாள் சாப்பிட்டா கிடச்சிருமா? நோ, இட் இஸ் அ சஸ்டெயின்ட் எஃபர்ட் தட் யூ ஷுட் டேக். அப்படின்னா தான் யூ வில் ஃபைண்ட் த சேஞ்ச். நெக்ஸ்ட் கம்ஸ் omega-3 ஃபேட்ஸ். omega-3 ஃபேட்ஸ் வந்து நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். omega-3 ஃபேட்ஸ் எதில் கிடைக்கும்னா ஃபிஷ்ஷில் கிடைக்கும். அட்லீஸ்ட் 2-3 days a week ஃபிஷ் சாப்பிட்றது நல்லது. அதுவும் என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்கணும்னா ஆயிலி ஃபிஷ், ஃபேட்டி ஃபிஷ்னு சொல்லுவோம். சால்மன், சார்டன், தென் டியூனா, மேக்ரல், இதெல்லாம் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு, ஒரு 3 நாள் வாரத்தில், 2 நாள் வாரத்தில் யூஸ் பண்ணுறது இட் இஸ் குட். வெஜிடேரியன்னு பார்த்தீங்கன்னா வால்நட் சாப்பிட்றது நல்லது. வால்நட்டில் யூ கெட் omega-3. சேம் வே சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட், அதுலலாம் உங்களுக்கு வந்து omega-3 ஃபேட்ஸ் கிடைக்கும். இந்த ஃபியூ காம்பனன்ட்ஸ் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது மட்டும் நான் சாப்பிட்டா இன்னும் ஒரு கேள்வி கேட்பாங்க, நேராக நான் டேப்லெட்டாக போட்டுடலாம்ல, அது ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அது பண்ணுறாங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ. பயோட்டின் கம்மீஸ் இருக்குது இப்போது. பயோட்டின் கம்மீஸ், காலின் ஆட் பண்ணுறாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் A, D, E, K, எவ்ரிதிங் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அப்போ யூ வில் ரியலி க்ளோ, யோர் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ்ஸ், ஆல் தோஸ் ஹேப்பன்ஸ். ஆனால் எல்லாத்துக்குமே டேப்லெட் போடணுன்னா சாப்பாடே சாப்பிட வேண்டாமே. பேசிக்கலி ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்கள் டயட்டோடு சேர்ந்து இருந்து உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குன்னா மட்டும்தான் உங்கள் ஹேர் வில் க்ரோ வெல் அண்ட் இட் வில் ஹாவ் அ ஷீன் அண்ட் இட் வில் ஸ்டே ஹெல்தி. ஆக்சுவலாக இந்த பயோட்டின் இல்லை மற்ற ஹேர் க்ரோத் கம்மீஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரெக்குவயர்மெண்ட், இஃப் யூ ஆர் டெஃபிஷியன்ட் இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட். இஃப் யூ ஆர் நாட் டெஃபிஷியன்ட், ஓவர் டூ பண்ணி சாப்பிட்றது இஸ் நாட் அட் ஆல் அட்வைஸ். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படி தானே முடி வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும்லாம் கேட்காதீங்க. அப்புறம் எதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சொல்லுங்கள்? டோன்ட் டூ தேட். அவங்க வந்து ஒரு பர்சனல் கேஸ் ஸ்டடி அது. இட்ஸ் நாட் அ ரீசர்ச். டாக்டர்ஸ் எப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க? ஒரு ரிசர்ச் எவிடன்ஸ் பேக்கப் இருந்தால் மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. when you talk about medicine, do no harm. அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கோ இல்லையோ உங்களை வந்து அது எந்த விதத்துலேயும் பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது. அதுதான் அண்டர்லைன்டு ஃபேக்டர். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி நான் இந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன், அந்த இன்ஃப்ளூயன்சர் இது சொன்னாங்க, இட்ஸ் யோர் ஹெல்த். யூ பெட்டர் டோன்ட் ஹார்ம் யுவர் சிஸ்டம். ஸோ கோ டு அ ப்ரொஃபஷ்னல். அது டாக்டராக இருக்கலாம், டயட்டிஷியனாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் யூ ரெக்வயர். அப்படி பார்த்து போய் அட்வைஸ் வாங்கி பண்ணுங்கள். அண்ட் யாராவது எந்த டாக்டராவது லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மல்டிவிட்டமின் எழுதி கொடுப்பாங்களா? நோ, ரைட்? இட்ஸ் ஆல் நீட் பேஸ்ட். யூ ஷுட் பி வெரி கிளியர். சென்சிபிளாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம். மேம், நீங்கள் முடி வளரும்போது சொன்னபோது முதல்லையே வந்து ப்ரோட்டீன் தான் சொன்னீங்க. ஒரு அடல்ட்டு அடலசன்ட் ஏஜில் இருக்க ஒருத்தங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் இருக்கும் பர் டே? நார்மல் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.8 to 1 gram per kg ஐடியல் பாடி வெயிட். இஃப் இன் கேஸ் என் ஐடியல் பாடி வெயிட் 50 கிலோ அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் நான் ப்ரோட்டீன் சாப்பிடணும். நான் எக்ஸஸாக சாப்பிட்றேன் அப்படின்னா எக்ஸஸாக சாப்பிட்ற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. இந்தியன் செட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 to 90% of our population have inadequate protein. அவங்களுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக சாப்பிட்றதில்ல. அண்ட் இதுதான் தேவைன்றதே வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. தட் இஸ் அவர் இந்தியன் பாப்புலேஷன். இது நான் சொல்லலை, சர்வேஸ் டெல் அஸ். ஓகேவா? அதனால் நிறையா சாப்பிட்றவங்கன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வெரி மினிமல் பர்சன்டேஜ். ஜிம் கோவர்ஸ் ஆர் தோஸ் who really follow influencers, இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு அப்படி பார்த்து சாப்பிட்றவங்க அதெல்லாம் வந்து வெரி வெரி ஃபியூ. ஜென்ரல் பாப்புலேஷன் they have inadequate protein. அதனால தான் இவ்வளோ விஷயம் நம்ம வந்து ப்ரோட்டீனை பற்றி சொல்கிறோம். எவ்ரி மீல் இருக்கணும். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஷேக் குடிச்சிட்டேன், ஹோல் டே 50 கிராம் ப்ரோட்டீன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இஸ் இட் ரைட்?
நோ. ஆனால் என்ன ஆகுதுண்ணா, மார்னிங்கே நீங்கள் தான் சொன்னீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சீட்ஸ் சாப்பிடுங்கன்னு. எல்லாத்தையும் ஊற வச்சு மார்னிங்கே நான் கொஞ்சம் பால் பனானாலாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிடுறேன்னா ஓகே தானே? அது பிரித்து சாப்பிடணும். ஏன் அது மாதிரி? அப்போ தான் வந்து பாடி வில் யூஸ் இட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் இட் இஸ் 50 கிராம் ப்ரோட்டீன்னா அதை 3ஆக பிரித்து 3 வேளையிலையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஒன்லி பாடியில் வந்து அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். ஒரே நேரம் யூ லோட் இட், your body may not assimilate the whole thing. இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்டர்ஸ் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் into. இப்போது ஒரு ட்ரை ஃப்ரூட் நான் சாப்பிட்றேன் என்னோட ப்ரோட்டீன் நீடுக்காக அப்படிங்கும்போது அதை முழுசாக சாப்பிட்றது பெட்டரா மேம், இல்லை ஒரு ஷேக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னா? both the ways I am okay. See, வெறும் நட்டு ஒரு கை அளவு, அது வந்து பாதாமோ வால்நட்டோ இல்லை பீனட்ஸோ ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம், சரியா? சிலர் வந்து ஒரு லிட்டில் மில்க் அண்ட் நட்ஸ் போட்டு லிட்டில் ஃப்ரூட் போட்டு அதை ஷேக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தே ட்ரிங்க், அது கூட இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஜூஸ் ஐட்டமாக ஏதாவது எடுக்கும் போது அது என்னோட குளுக்கோஸ் லெவலை சடனாக அதிகமாக்கிடும், அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. நம்ம இப்போ பேசுனது வந்து வெறும் நட், மில்க் அண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரூட் இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அதுக்கு பதிலாக இதை மட்டும் சாப்பிடணும். நான் வந்து நட்ஸ் மட்டும் சாப்பிட்றேங்கன்னு சொன்னேன்னா அது வந்து இன் பிட்வீன் ஒரு ஸ்நாக்காக சொல்லுவேன். ஹோல்சமாக இருக்கணும். பாலில் ப்ரோட்டீன் வரும், நட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபேட் வரும். ஒரு ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்டில் வந்து யூ கெட் சம் எனர்ஜி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சம் பீப்புள் ஹேவ் திஸ் ஆஸ் அ ஷேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சிலர் இன்னும் கூட ஆட் பண்ணுவாங்க, லிட்டில் பிட் ஆஃப் ஓட்ஸ் போடுவாங்க, லிட்டில் பிட் ஆஃப் சீட்ஸ் போடுவாங்க, போட்டு ஒரு ஹெல்தி ஷேக்காக தி ட்ரிங்க். சி, என்னென்ன காம்பனன்ட் போடுறீங்க, ஹவ் யூ பேலன்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதே நீங்கள் கேட்டது வந்து வெறும் ஃப்ரூட் ஜூஸ், தட் அதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வராது. இட்ஸ் ஓன்லி அ கிளியர் எனர்ஜி ட்ரிங்க். ஸோ எத்தனை சாத்துக்குடி போடுவீங்க ஒரு ஜூஸ் புளியறதுக்கு? 2 போடுவோம். 2 மேபி இவ்வளோ போடுறதுக்கு, இவ்வளோ ஜூஸுக்கு. ஒரு கிளாஸ் ஜூஸ்னால் ஒரு 3லேருந்து 4 போட்டால் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு பார்டர் லைன் டயபெட்டிக்னு வச்சுக்கோங்களேன், அப்படி குடித்தா இமீடியட் சர்ஜ் இன் சுகர் வில் ஹேப்பன். ஸோ அதனால தான் ஆல்வேஸ் ஹெல்தி டு ஹாவ் அ ஃப்ரூட் தேன் ஆஸ் அ ஜூஸ். என்ன டிஃப்ரென்ஸ்? இட்ஸ் அ ஃபைபர். நார் சத்தை அப்படி நல்லா வடித்து தூக்கி போட்டுருவோம் நம்ம ஜூஸ் பண்ணும்போது. ஃப்ரூட்டாக செவச்சு சாப்பிட்டா சர்ஜ் இன் சுகர் இருக்காது. யுவர் சத்தாய்த்தி வில் பி பெட்டர். பசி தாங்கும். ஒரு ஸ்நாக்காக இன் பிட்வீன் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது இஸ் குட். நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடும்போது அதில் வந்து பால் போடாதீங்க, ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது, அயன் அப்சார்ப்ஷனை வந்து அது கம்மி பண்ணும் பாடியில் அப்படின்னு. அது நிஜமா? அப்படி பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து அப்படி வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் அயன் கிடைக்க போகிறதில்ல. இட் இஸ் ஜஸ்ட் அ லிட்டில் போர்ஷன். ஓகே, கால்சியம் அண்ட் அயன் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆரஞ்ச் சேர்த்து சாப்பிடணும். நட்ஸ் சாப்பிடும்போது that will help to absorb the iron from a vegetarian source. பாலில் as you said there is calcium and iron usually கொஞ்சம் ஒரு it decreases the absorption. ஸோ அதனால பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷேக் பண்ணி குடித்தா they feel more sumptuous. And some people add almond milk instead of normal milk, soy milk அப்படி மாற்றி போடுவாங்க. ஸோ it is perfectly okay to do that. இந்த கருவேப்பிலெல்லாம் சாப்பிட்டா முடி வளரும், செம்பருத்தியை நான் பறித்து அப்படியே சாப்பிடுவேன் முடி வளரும், அதெல்லாம் உண்மையா? கருவேப்பிலை ரெகுலராக ஒரு ப்ரப்போர்ஷன்ட் அமௌண்ட் சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் லீஃப் இல்லைங்களா, யூ கெட் சம் அயன்ஸ், விட்டமின்ஸ். ஸோ அதை வந்து மருந்து மாதிரி உருண்டை பண்ணியெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட்றீங்க, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்க இஸ் இம்பார்ட்டண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஓவரால் ஈட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபுட் ஐட்டம் வில் நாட் பி அ சூப்பர் ஃபுட் டு சேஞ்ச் எவ்ரி திங். பேலன்சிங் எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் இவ்வளோ நல்லா சாப்பிட்டாலும் கூட நான் சரியாக தூங்கலை, என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் ஏதோ பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னா அது இம்பேக்ட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். எஸ்பெஷலி இப்போ ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் they find lot of trouble in hair fall.
ஏன்னா அவங்களோட நேரம் that they spend in front of the system, at least 8 to 10 to 12 hours depending on their work. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன். அண்ட் அவங்களோட அந்த யூனோ ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆகும்போது தே ஹாவ் அ கிளிச் இன் தேர் ஸ்லீப் பேட்டர்ன். ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது. தட் இன் டர்ன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த பாடி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃபுட் அலோன் அண்ட் ஹவு வெல் யூ ஆர் ஹைட்ரேட்டட். தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். Hydration is one important thing for your hair. So நிறைய பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, லிக்விட்ஸே எடுத்துக்க மாட்டாங்க. All these are part and parcel. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் இந்த நைட் மினிமம் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குறீங்களா, அது இம்பார்ட்டண்ட். எந்த டைமில் தூங்குறீங்க? நீங்கள் 3 மணிக்கு காலையில் தூங்குறீங்களா இல்லாட்டி 11 மணி நைட்டு தூங்குறீங்களா? Every component has an impact on your health. Good sleep time னு பார்த்தீங்கன்னா 11 PM to morning 7 o'clock அதுக்குள்ளே உள்ள பீரியட் தான். ஏர்லியாக தூங்கிட்டு 5 மணிக்கே எழுந்துருங்க, 6 மணி நேரம் ஆச்சு, பர்ஃபெக்ட்லி ஓகே. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். மேம், இந்த ஃபுட் இதெல்லாம் தாண்டி இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும், இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும், சீகக்காய் போட்டால் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தேங்காய் எண்ணெய் வச்சா முடி வளரும், என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஷாம்பு பற்றியெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நிறைய பார்க்குறோம், அப்படி இம்ப்ரெஸ் ஆகி வி கோ அட் த பேக் ஆஃப் இட். பிகாஸ் ஷாம்புன்னு எடுத்திங்கன்னா தட்ஸ் கோன் கிளென்ஸ் யுவர் ஹேர், க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அது. அது வந்து உங்களை அப்படியே ஹேரை வளர்த்து விட்டுறாது. இட் மைட் ஹாவ் ப்ரோட்டீன் டாப்-அப்ஸ், இட் மைட், அதெல்லாம் இருக்குது, some of it, but directly it has an effect ஆன்னு கேட்டிங்கன்னா it may not. நீங்கள் உள்ளே கொடுக்குறது எல்லாம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் முடி ஒழுங்காக இருக்கும். அவுட்வேர்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எஸ் இட் மைட் சப்போர்ட், ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பட் நான் பேசின ஐட்டம் எதுவுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னும் போது இந்த சூப்பர்ஃபிஷியலாக பண்ணுற எந்த விஷயமும் பாசிட்டிவ் இம்பேக்ட் உங்களுக்கு கொடுக்காது. தேங்க்யூ மேம். நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.